Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 1 exercise 1.3 18th sum. இந்த சம் வந்து நான் நடத்தல்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. ஓகே, அதை நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன? ஒரு பொருளுடைய அடக்க விலை அப்படின்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது விற்கும் விலை அப்படின்னு அர்த்தம். ஏதோ சம் ப்ராஃபிட் வச்சு என்ன செய்வோம், விற்போம். அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸை வந்து 100, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 200 மைனஸ் எக்ஸ் அதில் கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஈவினிங் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு சொல்லி அதில் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் எக்ஸு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்கான். இதுதான் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு. ஓகேங்களா? ரைட். அப்போ டே ரெவென்யூ, ஒரு நாளைக்கு வருமானம். டே ரெவென்யூ, ஒரு நாளுடைய வருமானம் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர், சரிதானே? நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸு, விற்கும் விலை. இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர் என்ன? 200 மைனஸ் எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸு. ஓகே. அப்போ டோட்டல் காஸ்ட்னு வந்துட்டோம்னா, டோட்டல் காஸ்ட்னா என்னென்ன ரெவன்யூலாம் சேரும்ல. நம்பர் ஆஃப் கஸ்டமர், நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், தயாரிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட்டு, அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட்டு 200 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 100, இன்ட்டு என்னது 100 ருபீஸ். அந்த மெனுவை தயாரிக்கிறதுக்கு 100 ருபீஸு. அது சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் வைப்போம் செல்லிங் ப்ரைஸு, அதான் எக்ஸுன்னு வச்சுருக்கோம். ஓகேயா? ரைட். அப்போ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். சரியா? என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு, நிதானமாக பார்த்துக்கோ. ஆனால் அவசரப்படக்கூடாது. அந்த கணக்குடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அப்படின்னா தான் நம்ம அதை மீனிங் பண்ண முடியும். கேட்ட ஃபுல்லாக பார்த்துக்கோ. டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் பாரு. டோட்டல் ப்ராஃபிட் வேணும்ல. டோட்டல் காஸ்ட்டு, அப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா லாபம். அப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பிய? நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு ப்ராஃபிட்டு ப்ராஃபிட் பெர் கஸ்டமர். அதாவது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இது, ப்ராஃபிட் பெர் கஸ்டமர், ஒரு கஸ்டமருடைய லாபம். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர் தெரிஞ்சால் தானே ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் டோட்டல் இன்கம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட். அப்போ இதுக்கு என்ன எழுதலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அதான் கொஸ்டின் ஏற்கனவே கொடுத்தது. 200 மைனஸ் எக்ஸு இன்ட்டு ப்ராஃபிட் வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் 100. ஏன்னா ப்ராஃபிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், எக்ஸ் மைனஸ் 100. புரியுதுல இது? ரைட்டு. அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ரைட். அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு, என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. சரியா?
அப்போ இது ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுக்கணுமா? உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200x மைனஸ் 200x இன்ட்டு 100 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 200 இன்ட்டு எக்ஸு இல்லை மொத்தமாக 200 மைனஸ் எக்ஸை தூக்கி எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் 200 மைனஸ் எக்ஸுன்னு சொல்லிவிட்டு 100ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கு. சரியா சொல்கிறது? இன் ருப்பீஸ். ஓகே, இதுதான் ப்ராஃபிட்டுக்கு உள்ளது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. தயாரிக்கிறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அடக்க விலை, செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸு ஒரு சம் அமௌண்ட் வச்சு தான் வைப்பாங்க. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஹோட்டலில் இதுன்றது டி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. 200 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷனே கொடுத்துட்டான். டே ரெவன்யூ, ஒரு நாளைக்குள்ள ரெவன்யூ எப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் வந்திருக்கோம்ல ஃபங்க்ஷனு, அவங்க சாப்பிட்டதுன்னா என்னது? செல்லிங் ப்ரைஸு. அப்படின்னா தானே உனக்கு அது ரெவன்யூ கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூ, டுடே ரெவன்யூ, அன்னைக்குள்ள ரெவன்யூ, டே ரெவன்யூ. அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னா அதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்குள்ள காஸ்ட்டு. டோட்டல் காஸ்ட் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அதை ப்ராடக்டுடைய ஒரிஜினல் விலை. புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் கஸ்டமர் ப்ராஃபிட் பர் கஸ்டமர். அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் கஸ்டமர் தெரியும், ப்ராஃபிட் பர் கஸ்டமர் தெரியணும்ல. அது எப்படின்னா அந்த மேலே எழுதியிருக்கேன் பார், ப்ராஃபிட்ன்றது எக்ஸ் மைனஸ் 100. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடு. ஓகே, குட், தேங்க்யூ.